वेलकम टू ब्लैकबोर्ड श्री चैनल। இந்த வீடியோவில் प्रवेशिका टिप्पणी लिखिए பார்க்க போகிறோம்। टिप्पणी लिखिए। टिप्पणी मतलब குறிப்பு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க। குறிப்பு எழுதுக। ரோஹித் ரோஹித்தை பற்றி தான் நம்ம இப்போ குறிப்பு எழுத போகிறோம்। யார் இந்த ரோஹித்? प्रस्तावना मुन्नुரை। रोहित राजा हरिश्चंद्र और चंद्रमती का पुत्र है। आगे उसका चरित्र चित्रण दिया जाता है। यार रोहित? हरिश्चंद्र और चंद्रमती हरिश्चंद्रन மற்றும் चंद्रमतिயோட पुत्र மகன்। அவரோடைய उसका चरित्र चित्र दिया जाता है। கீழே அவங்களோட சரித்திர சித்திரன் கொடுத்துருக்காங்க। போலா பாலா போலா பாலா அப்படின்னா ஒன்றும் தெரியாத குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் போலா பாலா। राजा हरिश्चंद्र अपना राज्य विश्वामित्र को दान में देते हैं। विश्वामित्र हरिश्चंद्र से जंगल में रहने को कहते हैं। तब रोहित विश्वामित्र से पूछता है कि हमें क्यों जंगल में रहने को कहते हैं? वहाँ ऋषि लोग रहते हैं। राजा हरिश्चंद्र अपना राज्य அவருடைய ராஜ்யத்தை விஸ்வாமித்ருக்கு दान में देते हैं। விஸ்வாமித்ரருக்கு தானமாக கொடுத்துடுறாரு। ராஜா ஹரிச்சந்திரன் அவருடைய ராஜ்யத்தை விஸ்வாமித்ரருக்கு தானமாக கொடுத்துடுறாரு। दान में देते हैं। विश्वामित्र हरिश्चंद्र से विश्वामित्रर हरिश्चंद्रन கிட்ட से அவர்கிட்ட जंगल में रहने को कहते हैं। रहने வசிப்பது எங்கே வசிக்க சொல்கிறாரு? காட்டில் வசிக்க சொல்கிறாரு। தன்னுடைய ராஜ்யத்தை தானமாக கொடுத்துட்றாரு விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன், நீ காட்டில் வசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு। தப் அப்பொழுது ரோஹித் என்ன செய்கிறாங்க? விஸ்வாமித்ரஸ்தே பூச்சாக அப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட ரோஹித் கேட்குறாங்க, हमें क्यों जंगल में रहने को कहते हैं? எங்களை ஏன் நீங்கள் காட்டில் வசிக்க சொல்கிறீங்க? हमें क्यों ஏன் जंगल में रहने को எங்களை ஏன் காட்டில் வசிக்க சொல்கிறீங்க? वहाँ ऋषि लोग रहते हैं அங்கே முனிவர்கள் வசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க। அங்கே முனிவர்கள் வசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க। அதாவது இப்படி தானமாக கொடுத்துட்டோம், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம காட்டில் வசிக்க போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர் கேட்குறாரு இல்லையா, அதுதான் அந்த போலா பாலா, அதாவது குழந்தைத்தனம்। நிடர் डरना भयम, निडरना भयम इनमें। जंगल में हरिश्चंद्र पानी की खोज में जाता है तो नक्षत्र डर जाता है। रोहित उससे कहता है कि आप मत डरिए, मैं आपकी रक्षा करूँगा। शेर का बच्चा शेर ही होता है। निडर பயமின்மை। இப்போ ஃபஸ்ட்டு போலா பாலாவாக இருக்கிறாங்க அவங்க, இப்போ பயம் இல்லாமல் இருக்கிறாங்க। எப்படி அவங்க பயம் இல்லாமல் இருக்கிறாங்க? அதாவது ரோஹித், இந்த டிப்பணி முழுவதுமே ரோஹித்தை பற்றினது தான்। ஜங்கல் மே ஹரிச்சந்திர பாணிக்கு கோஜ் மே ஜாத்தா ஹை। கோஜ் அப்படின்னா சர்ச், தேடுறது। அவர் எதை தேடி போகிறாரு? ஹரிச்சந்திரன் தண்ணீரை தேடி போகிறாரு। பாணிக்கு கோஜ்। தப் அப்பொழுது நக்ஷத்ர, யார் இந்த நக்ஷத்ர? விஸ்வாமித்திரருடைய சீடன்। இந்த நக்ஷத்ரக் என்ன பண்ணுறாரு? பயந்துடுறாரு। இவங்க 3 பேரையும் அவர் காட்டில் விட்டுட்டு போகிறாரு। சந்திரமதி, ரோஹித், நக்ஷத்ர, இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு நான் போய் தண்ணி தேடிட்டு வரேன்ட்டு அவர் போகிறாரு। அப்போ போகும்பொழுது இந்த நக்ஷத்ரக்கு பயம் வந்துடுது। ரோஹித் உஸ்ஸே கஹத்தா ஹை, ரோஹித் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆப் மத் டரியே, நீங்கள் பயப்படாதீர்கள்। டரியே அப்படின்னா பயப்படுங்க, மத் டரியேனா பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க। ஆப்கி ரக்ஷா கருங்க, மே ஆப்கி ரக்ஷா கருங்க, நான் உங்களை பாதுகாப்பேன்। ரக்ஷானா பாதுகாப்பு, மே ஆப்கி ரக்ஷா கரும், நான் உங்களை பாதுகாப்பேன்। ஷேர் கா பச்சா ஷேர் ஹி ஹோத்தா ஹை, ஷேர் அப்படின்னா சிங்கம், சிங்கத்தோட குட்டி சிங்கமாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு ரோஹித் சொல்கிறாங்க। ஏன்னா ஹரிச்சந்திரன் இப்போ எப்படி அவங்க நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் அவருடைய குடிமக்களையும் சரி அவருடைய குடும்பத்தையும் வச்சுருந்தாரு। ஸோ அதனால தான் ரோஹித் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன், சிங்கத்தோட குட்டி சிங்கம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு। மாத்ரு பிரேம் அதாவது கால கௌஷிக் चंद्रमती को दासी कहकर पुकारता है। तब रोहित
कहता है कि मेरी माँ महारानी है। काल कौशिक की पत्नी चंद्रमति को डांटती है। तब भी रोहित कहता है कि मेरी माँ को मत डांटिए। மாத்ருபூமின்லாம் சொல்கிறோம் இல்லையா, தாய் நாடு. மாத்ருனா தாய். இப்போ தாய் பாசம். இப்போ ரோஹித் தாய் பாசத்தில் எப்படி இருக்காங்க? கால கௌஷிக் அப்படிங்கிறவங்க சந்திரமதியை திட்டுறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரமதியை வந்து இந்த கால கௌஷிக் தான் விலைக்கு வாங்கிட்டு போயிருப்பார், அடிமை பெண்ணா. அப்போ வந்து அவரை சந்திரமதியை வந்து அந்த கால கௌஷிக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாசி அப்படின்னு புகார்த்தாக அப்படின்னா அழைப்பது, ஒருத்தரை வந்து பேர் சொல்லி அழைப்பது. இப்போ நம்ம பேர் சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, புகார்த்தாகனா அழைப்பது ஒருத்தர். அப்போ என்னன்னு சொல்லி அழைக்கிறாரு? தாசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோஹித் என்ன சொல்கிறாங்க? தப் ரோஹித் கஹ்தா ஹை. அப்போ ரோஹித் சொல்கிறாங்க, மேரி மா மகாராணி ஹே. மேரி மா எங்கள் அம்மா அப்படி கூப்பிடாதீங்க, எங்கள் அம்மா மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க. கால கௌஷிக்கு பத்னி சந்திரமதிக்கு டான்தி ஹே. யார் திட்டுறாங்க? டான்னா அப்படின்னா திட்டுறது. யார் திட்டுறாங்க? கால கௌஷிக்கோட பத்னி, அவங்களுடைய மனைவி சந்திரமதியை திட்டுறாங்க. நீ என்ன இப்படி வேலை செய்கிற, நீ என்ன அப்படி வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் அப்படியே கொஞ்சம் மாதிரி நின்றுட்டே கூட்டினோம்னா சொல்லுவாங்க, என்ன சந்திரமதி கூட்டல் கூட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரமதி எந்த வேலையுமே செய்யாதவங்க. அப்போது அவங்க திடீர்னு கூட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வீடு கூட்டுறாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ புதுசாக வீடு கூட்டுறவங்க எப்படி கூட்டுவாங்க? அந்த மாதிரி தான் அவங்க புதுசுலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து புதுசாக வேலை செய்கிற ஒருத்தவங்கள என்ன சந்திரமதி மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்கிற வழக்கம் வந்து இன்னும் கிராமத்தில் இருக்குது. அப்போது தபி அப்பவும் ரோஹித் என்ன சொல்கிறாங்க? तभी रोहित कहता है कि मेरी माँ को मत डांटिए, எங்கள் அம்மாவை திட்டாதீங்க. மேரி மா கோ மத் டாண்டியே, எங்கள் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்யாக்காரி புத்ரு. ஆக்யாக்காரி புத்ரு அதாவது ஆக்யாக்காரி புத்ரு அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற ஒரு மகனை ஆக்யாக்காரி புத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. काल कौशिक के घर में रोहित भूखा रहता है। रात को वो चंद्रमति से कहता है कि माँ थोड़ा चना दो। इस पर चंद्रमति कहती है कि मालकिन की अनुमति के बिना कुछ खाना चोरी है। तब तो रोहित माँ की बात मानकर भूखा रह जाता है. काल कौशिकोட வீட்டில் काल कौशिक के घर में रोहित भूखा रहता है. அங்கே தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து ரோஹித் பூக்கான்னா பசியாக இருக்கிறாங்க. ராத்கு ஓ சந்திரமதி சே கஹத்தா ஹை. ராத்திரி ரொம்ப பசி எடுக்குது அவங்களுக்கு. அவங்க சந்திரமதி அதாவது அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, மா தோடா சனா தோ, கொஞ்சமாக எனக்கு சனா கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்பர் சந்திரமதி கஹத்தி ஹை. இதை கேட்ட சந்திரமதி என்ன சொல்கிறாங்க? மால்கின் கி அனுமதிக்கு பினா. மால்கின் அப்படின்னா முதலாளி அம்மா, மாலிக் அப்படின்னா முதலாளி, அதாவது ஆணை குறிக்கும். மால்கின் அப்படின்னா பெண்ணை குறிக்கும். அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அனுமதிக்கு பினா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் குச் கானா சோரிகை, எதை சாப்பிட்டாலும் அது அதாவது வந்து திருடி சாப்பிட்றதுக்கு சமம். சோரி அது வந்து ஒரு திருட்டு. முதலாளியுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிட்ற ஒரு பொருள் அது திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோஹித் வந்து இல்லை எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கலை. என்ன செய்கிறாங்க? தப் ரோஹித் மா கி பாத் மான்கர், அம்மாவுடைய பேச்சை கேட்டு, மான்கர் அப்படின்னா என்ன? கேட்டு. மா கி பாத் மான்கர் பூக்கா ரஹ ஜாத்தா ஹை, பசியோடவே இருக்கிறாங்க. இதுதான் ஆக்யாக்காரி புத்ரு. அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்குறது தான் ஆக்யாக்காரி புத்ரு. सच्चा सेवक, அவங்க सच्चा सेवकाவும் இருந்திருக்காங்க. ரோஹித் और अन्य लड़के काल कौशिक के लिए फूल लाने जंगल में जाते हैं. இந்த கால கௌஷிக்கு பூக்கள் பறிப்பதற்காக ரோஹித்தும் அந்நிய லடுக்கே மற்ற சில குழந்தைகளும் அதாவது சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க? பூக்கள் கொண்டு வரதுக்காக ஜங்கல் மே ஜாத்தே ஹே, காட்டுக்கு போகிறாங்க. ஜங்கல் மே ஜாத்தே ஹே, காட்டுக்கு போகிறாங்க. வே லடுக்கே கஹத்தே ஹே கி தூடி தேர் கேலே. அந்த சிறுவர்கள் என்ன சொல்கிறாங்க? வே லடுக்கே கஹத்தே ஹே என்ன சொல்கிறாங்க? கி தோடி தேர் கேலே, கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோடி தேர் கொஞ்ச நேரம், கேலே கொஞ்ச நேரம் விளையாடுவோமா அப்படிங்கிறாங்க.
मगर रोहित उनकी बात नहीं मानता है. ஆனால் ரோஹித் அவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. உன்கி பாத் நஹி மான்தா ஹை. நஹி மான்தா ஹைனா கேட்க மாட்டேன், இல்லை வேண்டாம், நான் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சச்சா சேவக். सत्यवादी. केशव और माधव कहते हैं कि मालकिन देरी का कारण पूछेंगी तो हम कोई बहाना बना लेंगे. तब रोहित कहता है कि झूठ बोलना पाप है, झूठ बोलना नहीं चाहिए. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சச்சா சேவக்கில் என்ன சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹித் என்ன சொல்கிறாங்க, இல்லை விளையாடக்கூடாது, நான் இந்த பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு கேஷவும் மாதவும் என்ன சொல்கிறாங்க, நம்ம விளையாடலாம். கேஷவ் और माधव कहते हैं कि மால்கின் தேரிக்கு காரன் பூச்சேங்கித்தோ, நம்ம விளையாண்டு நேரம் ஆயிடுச்சு, ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பூச்சேங்கேத்தோ கேட்டாங்கன்னா, हम कोई बहाना बना लेंगे. कोई बहाना நம்ம ஏதாவது சாக்கு போக சொல்லிக்கலாம். பஹானா அப்படின்னா என்னது, ஏதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம சரியாக முடிக்கலை, நம்ம கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லுவோம் இல்லையா, நான் இப்படி செஞ்சேன், இது செய்ய முடியல, அப்படி செஞ்சேன் அப்படின்னு, அதுதான் பஹானா. நம்ம ஏதாவது பஹானா பனாலே, நம்ம ஏதாவது பஹானா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தப் ரோஹித் கேட்டாங்க, அப்போ ரோஹித் சொல்கிறாங்க कि झूठ बोलना पाप है, பொய் சொல்வது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. झूठ बोलना பாப் है, பொய் சொல்வது பாவம். झूठ बोलना नहीं चाहिए, பொய் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்கார் அதாவது முடிவுரை. ரோஹித் மே சாரே அச்சே குண் மௌஜூத் ஹே. ரோஹித் கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றன, எல்லா நல்ல குணங்களும் மௌஜூத், அவர்கிட்ட எல்லா நல்ல குணமுமே இருக்குது. काश आज के बच्चे रोहित जैसे होते हैं. குறிப்பாக இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரோஹித் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யமேவ் ஜெயதே எழுதுகிற அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. காஷ் ஆஜ் கே பச்சே ரோஹித் ஜேசே ஹோத்தே ஹேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.